இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. நாம் யாவரும் கண்களை மூடி உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையினால் நிரப்பப்படவும், தேவனுடைய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளவும், பரிசுத்த ஆவியினாலே நாம் நிரப்பப்படவும், நாம் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற அனைத்து தேவைகளிலும் ஆண்டவருடைய அற்புத வல்லமை வெளிப்படவும், கர்த்தர் இந்த ஆராதனையிலே தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை வெளிப்படுத்தவும், நாம் யாவரும் கர்த்தருக்குள் களிகூர்ந்து மகிழ்ந்து அவர் சமூகத்திலிருந்து ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாக செல்லவும், அவருடைய மகிமையான ஆளுகை, அவருடைய மகிமையான வல்லமை நம்முடைய மத்தியில் வெளிப்பட, ஆராதனையில் வெளிப்பட, நம்ம எல்லாம் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய கிருபைக்காக, அவருடைய அளவில்லாத தயை நம்மத்திலே ஆராதனை வெளிப்படும்படியாய் நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசுவே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். இருக்கிறவராகவே இருக்கிறவரே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் இரட்சகரே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மீட்பரே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றியோடு மை துதிக்கிறோம். பெயர் சொல்லி எங்கள் அழைத்தவரே, உளையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தவரே, அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்து கிடந்து எங்களை உயிர்ப்பித்தவரே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீட்பரே மக்கு ஸ்தோத்திரம். எங்கள் இரட்சகரே மக்கு ஸ்தோத்திரம். எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே மக்கு ஸ்தோத்திரம். உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம். கண் மணி போல் எங்களை காப்பவரே மக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு மை நாங்கள் துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் மை துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்தவரே, நாங்கள் மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய ஜனமாக நீர் எங்களை இந்த பூமியிலே தெரிந்து கொண்டீரே மக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு மை நாங்கள் துதிக்கிறோம். நன்றியோடு நாங்கள் மை துதிக்கிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிற ஜனங்களாக, ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டீரே மக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடு மை துதிக்கிறோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லா மகிமையும் நீர் எடுத்துக்கொள்வீராக. எல்லா மகிமையும் நாங்கள் உமக்கு செலுத்துவதற்கு தேவன் எங்களுக்கு நல் இருதயத்தை தருவீராக. எல்லா மகிமையும் உமக்கே என்று எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஆராதனையிலே காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசுவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் ஏறெடுக்க போகிற ஆராதனைகளை, நாங்கள் ஏறெடுக்க போகிற துதிகளை, நாங்கள் ஏறெடுக்கிற ஆண்டவரே காணிக்கைகளை, நாங்கள் ஏறெடுக்கிற ஜெபங்களை, ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொள்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாம் ஒழுங்கும் கிரவுமாய் நடைபெறுவதற்கு ஆண்டவரே, தடையாய் இருக்கிற எல்லா தடைகளையும் நீர் அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே நாங்கள் உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை ஆண்டவரே எல்லாவற்றிலும் அனுபவிப்பதற்கு, எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரே, தடையாய் எழும்புகிற அத்தனை கிரியைகளையும்
இயேசுவின் நாமத்தினாலே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கட்டி ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்முடைய இரத்தம் பூசப்பட்ட ஆண்டவரே சபையாக, இயேசுவின் கல்வாரி இரத்தம் பூசப்பட்ட சபையாக, கல்வாரி இரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்களாக ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிற எந்த இடத்திலே உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, பாடல் ஆராதனைகளை ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ பிள்ளைகளை நீர் துரிதமாய் கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து எங்களை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருப்பீராக. ஆராதனை முழுவதிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் நிறைந்திருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் நாமத்தினால் 2 3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் மெய்யாகவே எங்கள் நடுவில் இருக்கிறீர். ஆண்டவரே, 1000 10,000 தூதர்களோடு ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் ஆண்டவரே சங்கமாகி இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனையில் நீர் மாத்திரம் மையப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம் என்ற பாடலை யாவரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். எல்லாரும் தேவனை துதித்திடுவோம். சபையில் தேவன் எழுந்தருள ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். ஒரு மனதோடு அவர் நாமத்தை துதிகள் செலுத்தி போற்றிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தரே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தரே, அல்லேலூயா ராஜனுக்கே. எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நாடைகளை சீரப்படுத்தும். எங்கள் காலடி வழுவிடாமல் எங்கள் நாடைகளை சீரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையாலே நம் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையாலே நம் வழி நடத்தும். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தரே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தரே, அல்லேலூயா ராஜனுக்கே. சபையில் உம்மை அழைத்திடுவோம். சகாயம் பெற்று
அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, ஆமென். அல்லேலூயா பரிசுத்தரே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம், வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தரே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தரே, அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே, வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம், வேத வசனம் கீழ்ப்படிவோம், தேவசாயலாய் மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தரே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தரே, அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தில் அடையாளம் தோன்றிடுவே, இயேசு மேகத்தில் வந்திடுவார், வானத்தில் அடையாளம் தோன்றிடுவே, இயேசு மேகத்தில் வந்திடுவார், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம், நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தரே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா பரிசுத்தரே, அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா. நம்முடைய நாம் ஆராதிக்கும் ஆண்டவர் அவர் கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜாவானவர். இந்த வேளையில் இன்னொரு பாடலை பாடுவோம். தாசரே இத்தரணி என்பாய், இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம் என்ற பாடலை சேர்ந்து நாம் பாடுவோம்.
இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். பசியில் தோற்கும் பிணியாளிகள் பட்சமாக உதவி செய்வோம். பசியில் தோற்கும் பிணியாளிகள் பட்சமாக உதவி செய்வோம். உச்சித நன்மைகள் நிறைந்து நம்மை மறந்து இயேசு தனித்து நின்றனரே. தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டோரை நீசரை நாம் உயர்த்திடுவோம். பொறுத்தவன் கஷ்டத்துக்குள் சிந்தூரத்துக்குள் படுகொழிக்குள் விழுந்தனரே. தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கத்தை நடப்போரின் வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். மார்க்கத்தை நடப்போரின் வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஓட்டமா நாம் உழைத்திடுவோம். நாம் உயர்த்திடுவோம். நாம் உழைத்திடுவோம். நாம் ஜெயித்திடுவோம். தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்த தேசமாறுதிடும் அணிகள் வெள்ளை ஒளிக்குள் வரவழைப்போம். இந்த தேசமாறுதிடும் அணிகள் வெள்ளை ஒளிக்குள் வரவழைப்போம். சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்த்து சிறந்திலங்கிட. தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். அல்லேலூயா. நாம் இந்த தேசம் முழுவதும் அல்ல, முழு உலகத்தையும் இயேசுவுக்கு சொந்தமாக்கும் அந்த பொறுப்பை ஆண்டவர் திருச்சபையில் விசுவாச பிள்ளைகளாக நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் அதை எப்போதும் உணர்ந்தவர்களாக நாம் இயேசுவுக்கு மகிமையான சாட்சிகளாய் எழும்ப கர்த்தர் கிருபை தருவாராக. இன்னொரு பாடலை பாடும். துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை இந்த பாடலை அவரை சேர்ந்து பாடுவோம். கோட்டைகள் குப்பை மேடாகும், சேனைகள் சிதறி ஓடும் துதிக்கின்ற வேளையில் கடுமையான சூழ்நிலைகள் மாறும் துதிக்கும் போது. துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே. துதிக்கின்ற துதி பாடல் பாடி
பாடி தூயாதி தூயவரே கோடி சோத்திரம் சோத்திரம் சோத்திரமே என்னாலும் துதி துதியே கோடி சோத்திரம் சோத்திரம் சோத்திரமே என்னாலும் துதி துதியே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே கோட்டையும் குப்பை மேலாகுமே துதிக்கின்ற வேளையிலே கோட்டையும் குப்பை மேலாகுமே துதிக்கின்ற வேளையிலே எரிகோ கொண்ட சூழ்நிலையும் எரிகோ கொண்ட சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போதே இன்று மாறிடும் துதிக்கும் போதே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே சேனைகள் சிதறிய ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே சேனைகள் சிதறிய ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே யோசபாத்தி சூழ்நிலையும் யோசபாத்தி சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போதே மாறிடும் துதிக்கும் போதே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே கடுமையான சூழ்நிலையும் கடுமையான சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போதெல்லாம் இன்று மாறிடும் துதிக்கும் போதே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே கோடி சோத்திரம் சோத்திரம் சோத்திரமே என்னாலும் துதி துதியே கோடி சோத்திரம் சோத்திரம் சோத்திரமே என்னாலும் துதி துதியே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்துல ஓ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எரியோ போன்ற சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் நாம் துதிக்கும் போது அது தகர்க்கப்படும். ஹல்லேலூயா. ரிகமாலாராதா சந்தலாரபாலபா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிகோ கோட்டை எரிகோவை பிடிப்பதற்கு தடையாயிருந்தது. அவர்கள் செய்த ஒரே காரியம் கர்த்தரை துதித்தார்கள். அநேக ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு
தடையா இருக்கிறதானே எரியோ போன்ற சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் அவற்றுக்கு ஒரே ஒரு வழி, கர்த்தரை துதியுங்கள். அவற்றை தகர்க்கும்படி கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. ரிகமாலரா தூரரபா சந்தலரபா லபலபலபா ரிகமாலரா தரரபா லபலபா ரிகமாலரா தசந்தலரபா லபா. இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஆபிரகாமின் தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஓரி கமாலரபா ஷபலபா. கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவரால் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அதிசயமானவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அற்புதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நித்தியமான கர்த்தாவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஓ கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கைகளை தட்டி இவ்வளவு அற்புதமான தெய்வத்தை மகிமைப்படுத்துவோம். ரிகபாலபலபா. யெகோவா ஈரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யெகோவா சம்மா நாங்கள் உம்மை துதிக்கிறோம். யெகோவா ரூவா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல் எலோஹி நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே உம்மை துதிக்கிறோம். ஓ ரபால பால பால ரபாலபா. தேவனுடைய வல்லமை கடந்து வருவதாக. தேவனுடைய வல்லமை கடந்து வருவதாக. எங்களுக்காக ஆணிகள் அடிக்கப்பட்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 5 காயங்கள் அடைத்தவரே உம்மை துதிக்கிறோம். முள்மூடி சூட்டப்பட்டவரே உம்மை துதிக்கிறோம். ஓ எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மன திருகிறவரே உம்மை துதிக்கிறோம். ரிகபால பால 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 ரபால ரபா. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உம்மை துதிக்கிறோம். நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரம் விழித்திருங்கள் என்று சொன்னீரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். தடைகளை மாற்றுகிறவரே உம்மை துதிக்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை துதிக்கிறோம். ரிகபால பால ரபா. அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கட்டுகள் உடைக்கப்படுவதாக. பிசாசின் தந்திரங்கள் தகர்க்கப்படுவதாக. ரீதால பால 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 ரபால ரபா சந்தல ரபலபா. உனக்கு விரோதமாய் எழும்பு எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ரபால பால ரதல ரபா சந்தல ரபலபலபா. ஓரி கமால ரபா சந்தல ரபலபா. ஒரே ஒரு மனிதனுக்காக லேகி என்னும் பள்ளத்தை திறந்ததான கர்த்தர் ஓ எங்களுக்காக ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கள் இந்த ஆண்டவரை கால வேளையிலே திறப்பதாக. எங்கள் சபைக்காக எங்கள் விசுவாசிகளுக்காக ஒரு ஆசீர்வாதத்தின் ஆண்டவரை ஊற்று திறக்கப்படுவதாக. ரபால ரபால ரதல ரபா சந்தல ரபலபா. உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எரிகோ கோட்டையை தகர்க்கிறவரே. சிறைச்சாலையை துதியினாலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அதிரடி செய்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே. வல்லமை புறப்பட்டு வருவதாக. உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவதாக. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லுதல் இல்லை. எங்களுக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிற அந்தகாரத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலம் பண்ணி ஜெபிக்கிறோம். நஷ்டங்களையும் வேதனைகளையும் உருவாக்குற பொல்லாத சத்துருவே இயேசுவின் நாமத்தினாலே உன்னை நிர்மூலம் பண்ணி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்குவதாக. கைகளை தட்டி கைகளை தட்டி ஓ இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபாசார பலியை துதிக்கிறோம். கிருபாதார பலியை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஓ ரபால ரதூர ரப சந்தல ரப.
18 வருடமாக ஆண்டவரே கூனியாயிருந்த அந்த பெண்ணை ஆலயத்தில் கண்டீரே, எங்களை ஆலயத்தில் காண்கிறீரே. எங்கள் குமரர்கள், எங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஒரே ஒரு கண்மலை நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே. நீர் மாத்திரமே எங்களுக்கு போதும். உம்மை நம்பி வந்திருக்கிறோம். உம்மை நம்பி வந்தவர்களை ஒருவரையும் கைவிடவில்லை ஆண்டவரே. நீர் ஹல்லேலூயா. ரீதா லபால ரபால ரபாஷத்தல் அரபாலபா. அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அந்நிய பாஷைகளை பேசுங்கள். துதி உயரட்டும், துதி உயரட்டும். உகந்த காணிக்காய் கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். ஓரிபி லபாலபா. நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே கர்த்தர், நீர் ஒருவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர். நீர் ஒருவரே பாவத்தை ஆண்டவரே வெறுத்து பாவியை நேசிக்கிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம் ஐயா. தகப்பனும் தாயும் செய்ய முடியாத தியாகத்தை எங்களுக்காக செய்தீரே, உம்மை துதிக்கிறோம். ஸ்திரியானவள் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீரே ஆண்டவரே. ஓரினாத அலாரபா சந்தலாரபா ரபலபா லபுஷத்தலாரபி லபுதலாரபி கமரபலபலபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. ரீதாலபா ஷபலபா. எவ்வளவு பெரிய நெருக்கடியான சூழ்நிலையா இருந்தாலும், ஒரு கடுமையான நேரம் இது, ஒரு நெருக்கடியான வேளையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை, ஒரு கடினமான நேரம் என்று நீங்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்திருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன். முடிந்தால் எல்லாரும் எழுந்து நின்று, எப்படி எரிகோவுக்கு முன்பாக நின்று கர்த்தருடைய ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்களோ, அப்படியே நீங்கள் கர்த்தரை ஆர்ப்பரித்து பாடும்போது ஆண்டவர் உங்களுக்கு பெரிய விடுதலை தருவார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அல்லேலூயா. தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். ஆமென். அல்லேலூயா. துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை, துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. கோடி சோத்திரம் சோத்திரம் சோத்திரமே, என்னாலும் துதி துதியே. கோடி சோத்திரம் சோத்திரம் சோத்திரமே, என்னாலும் துதி துதியே. துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை, துதிக்கின்ற துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. கோட்டையும் குப்பை நீராகுமே, துதிக்கின்ற வேளையிலே. கோட்டையும் குப்பை நீராகுமே, துதிக்கின்ற வேளையிலே. எரிகோ போன்ற சூழ்நிலையும், எரிகோ போன்ற சூழ்நிலையும்
சூழ்நிலையோ யோசபாத்தின் சூழ்நிலையோ மாறிடும் துதிக்கும் போது இன்று மாறிடும் துதிக்கும் போது துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி ஆமென். உம்முடைய சிறை விருப்பெல்லாம் மாறும். துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே கடுமையான சூழ்நிலையோ கடுமையான சூழ்நிலையோ மாறிடும் துதிக்கும் போது இன்று மாறிடும் துதிக்கும் போது துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே அல்லேலூயா, அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி உயிரோடிருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே நான் உயிரோடிருக்கும் மட்டும் என் தேவனை துதிப்பேனே நான் உள்ளடவும் என் இயேசுவையே கீர்த்தனம் பண்ணிடுவே நான் உள்ளளவும் என் தேவனையே கீர்த்தனம் பண்ணிடுவே அல்லேலூயா எல்லாரும் அல்லேலூயா ஓ என் ஆத்துமாவே கர்த்தரை துதி அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி நான் மனிதனை என்றும் நம்பிடே அவன் யோசனை அழித்திடுவே நான் மனிதனை என்றும் நம்பிடே அவன் யோசனை அழித்திடுவே யாக்கோபின் தேவன் என் துணையே என்றென்று பாக்கியவா யாக்கோபின் தேவன் யாக்கோபின் தேவன் என்றென்று பாக்கியவா யாக்கோபின் தேவன் நம் துணையே மறுபடியும் பாக்கியவா யாக்கோபின் தேவன் நம் துணையே என்றென்று பாக்கியவா அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமா தாகப்படுக. ஆத்துமாவே கர்த்தரை துதி என் ஆத்துமா தாகம் பெறுக என் கருத்துகள் அறிந்திடுமே என் ஆத்துமா தாகம் பெறுக என் கருத்துகள் அறிந்திடுமே கர்த்தரின் கரம் என்னை காத்திடுமே என்றென்றும் வாழ்ந்திடுமே கர்த்தர்
ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. பொழித்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழித்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழித்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. வல்லமை ஒன்றே ஒன்றே அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே இரத்தத்தால். வல்லமை உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால். 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 அல்லேலூயா அல்லேலூயா என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. 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 அப்படியே கைகளை தட்டி எல்லா ஆவிக்குள்ளாக நிரம்புங்கள். ஆவிக்குள்ளாய் நிரம்பி அந்நிய பாஷைகளிலே கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதியுங்கள். ரக்கமலா தரபலா துரபலா ஓரியந்த ரகல ரரபல சத்தல ரிபபபபபா. இயேசுவே மை உயர்த்துகிறோம் மை உயர்த்துகிறோம் மை உயர்த்துகிறோம் மை உயர்த்துகிறோம். ராஜாத ராஜாவே மை உயர்த்துகிறோம். கர்த்தாதி கர்த்தாவே மை போற்றுகிறோம் மை வணங்குகிறோம் மை ஆராதிக்கிறோம் மை பணிந்து கொள்கிறோம் மை தொழுது கொள்கிறோம் மை சோதரிக்கிறோம். சோதரம் 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 சோதரம். இயேசுவே மக்கு சோதரம் 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 சோதரம். இருக்கிறவராய் இருக்கிறவரே மக்கு சோதரம் 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 சோதரம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல பேர் சொல்லி அழைக்கிறவரே மக்கு சோதரம் 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 சோதரம். சதா காலங்களிலும் உயிரோடு இருப்பவரே மக்கு சோதரம் 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 சோதரம். ரக்கபாலா தரபாலா துரபாலா ஓரியாந்தா ரகலா தரபாலா சந்தலரி பபபபபா. ஹல்லேலூயா ஆமென். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே என்ற பாடலை நாம் சவுண்ட் வரும். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து நாம் கரங்களை உயர்த்தி அசைத்து பாட போகிறோம். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடட்டும். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே
பிரசன்னமே இறங்கியே வந்திடுமே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தானத்தில் மூடுதே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் நின்று நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் நின்று நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் தூய அக்கினியின்று நமக்குள்ளே வந்திடுமே. தேவனின் தூய அக்கினியின்று நமக்குள்ளே வந்திடுமே. தேவனின் மகிமை நம்மையெல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. 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 தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. அப்படியே எல்லாம் கைகளை தட்டி நம் ஆண்டவரை மையப்படுத்துவோம். Thank you, Jesus. எங்கள் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த அருமையான நல்ல ஆராதனை வேளைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நீ மூடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கும் போது எரியோ போன்ற பிரச்சனைகள் எங்களை விட்டு மாறும் ஆண்டவரே. சிறைச்சாலையின் அனுபவத்தில் இருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நாங்கள் துதிக்கும் போது சிறைச்சாலையின் அனுபவம் மாறும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் ஆராதனை தேவன் இடைப்பட்டபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்படிப்பட்ட அனுபவத்தோடு வேதனையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை தேவ கரத்தை நாங்கள் கொடுக்கிறோம். கர்த்தர் அவர்களை இந்த ஆராதனை விடுவித்திருக்கிறபடினாலே நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது தேவ செய்தி உடைய கரத்தில் கொடுக்கிறோம். உடைய மகனை மறைத்து நீ வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கை எங்களை நீர் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனைக்கு வர முடியாதபடிக்கு தடைப்பட்ட பிள்ளைகளுடைய தடைகளுக்காக ஜெபிக்கிறோம். இனி வரும் நாட்களில் பிள்ளைகளுக்கு தடை வராதபடி ஆலயத்திற்கு வருவதற்கு கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் வைத்திருக்கிற காணிக்கை எங்களை அங்கீகரிப்பீராக. இம்மையிலும் மரமினதர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. ஆண்டவர் இந்த இடம் முழுவதுமாக தேவ மகிமை சாலோமோன் தேவாலயத்தில் மூடினது போல மூடி இருக்கும்படியாக நாங்கள்
ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு எங்கள் இருதயத்தை நீர் பக்குவப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆராதனை முழு பகுதியும் தேவ கரத்தில் கொடுக்கிறோம். சண்டைகளை அசெம்பிளி கரத்தில் கொடுக்கிறோம். CAM கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்துகிறோம், வறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் காணிக்கைக்கான நேரம். ஒரு பாடலை பாடும்போது நாம் காணிக்கை படைப்போம், தேவனை கனம் பண்ணுவோம். தாய் மறந்தாலும் நம்மை ஆண்டவர் மறப்பதில்லை. தந்தை வெறுத்தாலும் அவர் நம்மை வெறுப்பதில்லை. தாய் மறந்தாலும் என் மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தந்தை தாயினும் மேலானவர். தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர். தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமாய் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர். அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர். அத்தனை தூரம் என் பாவம் அகற்றினீர். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே. தந்தை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. மலை போன்ற எந்த மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டது.
நீர் வெறுப்பதில்லை. தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர். தந்தை தாயினும் மேலானவர், தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர். தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர். தாங்கி என்றும் நெஞ்சில் சுமப்பவர். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்களை மார்பில் அணைத்து உம்முடைய அன்பை பாசத்தை வெளிப்படுத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய மார்பில் சாய்ந்திருந்த யோவானைப் போல நாங்கள் உம்முடைய மார்பில் சாய்ந்திருக்கும் ஆண்டவரே அனுபவத்தை எங்களுக்கு தந்து அனுதினமும் உடைய மார்பிலே சாய்ந்து நாங்கள் ஆண்டவரை மோடு நடக்க வாழ எங்களுக்கு பலன் தாரும். இந்த நாளிலும் ஆண்டவரை ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய மகிமையான பிரசன்னம் இருந்தது. ஆண்டவரை ஆராதனை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஏறெடுத்து படைத்த காணிக்கைகளையும் தசபாகங்களையும் ஆண்டவர் வேதா மொழிபெயர்ப்புக்கான காணிக்கைகளையும் மிஷன் காணிக்கைகளையும் கேம்ப் சைட்டுக்குடைய பில்டிங் பண்டையும் உடைய கரங்களை கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதித்து கொடுக்கிற உடைய பிள்ளைகளுக்கு அதுக்குரிய ஆசீர்வாதத்தை 1000 மடங்காய் நீர் கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இப்போதும் உடைய திரு வசனத்தை கேட்பதற்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் உம்முடைய வார்த்தைகளால் எங்களை தேற்றவும் பலப்படுத்தவும் எங்கள் விசுவாசத்தில் வளர்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் என்ன எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறோமோ ஆண்டவரே, அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற தேவன் நீர் என்பதை நாங்கள் உம்முடைய வார்த்தைகள் மூலமா அறிந்து கொள்ள, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தோடு செல்ல நீர் எங்களை ஆசீர்வதித்து அனுப்புவீராக. உம்முடைய கரத்தில் எங்களை முற்று ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஒரு பாயிண்ட் குறைங்க சவுண்ட். க்ளோசிங் சாங்ஸ் நீர் என்னோடு இருப்பதினால் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அறிவிப்புகள். ஆராதனை முடிந்ததும் வாலிபர்களுக்கான இந்த கூட்டம் நடைபெறும். 14 வயது முதல் 30 வயதுள்ளவர்களில் திருமணமாகாதவர்கள் அனைவரும் இந்த வாலிபர் கூட்டத்திலே நீங்கள் பங்கு பெறலாம். வாலிபர்களுக்கான சாவனம் மூலமாய் நடைபெறும் தாளந்து போட்டிகளில் ஜூனியர் சீனியர் என்ற பிரிவில் 14 வயது முதல் 30 வயது உள்ளவர்களின் திருமணமாகாதவர் பங்கு பெறலாம். இந்த போட்டிகள் மண்டல அளவிலும் ஜோனல் அளவிலும் ரீஜன் அளவில் நடைபெறும். அதில் பாடல் போட்டி, இசை போட்டி, பிரசங்க போட்டி, வேதவனா போட்டி, மனப்பாட வசனங்கள் எழுவது போன்ற போட்டிகள் நடைபெறும். பாட்டு போட்டி, பாடல் போட்டியிலும் இசை போட்டியிலும் தனிநபர் குழுநர் என்ற அளவில் நடைபெறும். பிரசங்க போட்டி, மனப்பாட வசனங்கள் எழுவது தனிநபர் போட்டியாய் நடைபெறும். வேதனா போட்டி குழுவாக நடைபெறும். ஆகவே வாலிபர்கள் இந்த வாலிபர் கூட்டத்திலே பங்கு பெறும்போது இப்படிப்பட்ட பல்வேறு நிலைகளில் கர்த்தருக்குள் வளர்வதற்கு அது உதவியா இருக்கும். ஆகவே நீங்கள் வாலிபர் கூட்டத்திலே பங்கு பெற உங்களை அன்போடு கேட்கிறோம். மாலை 6 மணிக்கு துதி ஆராதனை சபையில் நடைபெறும் போது உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம். வருகிற வாரம் மாதத்தின் 3வது வாரமாக இருப்பதனால் ஆராதனை முடிந்தவுடன் நமக்கு பெண்கள் ஐக்கிய கூட்டம் நடைபெறும். நாம் போன வாரம் அறிவித்தது போல நம்முடைய
மதுரை மாவட்டத்தில் நாகத்திற்கு விலக்கில் நமது ஸ்தாபனத்துக்கு சொந்தமான 30 ஏக்கர் நிலத்தில் 1,00,000 சதுர அடியில் ஏசி இருக்கை வசதிகளோடு கட்டப்படும் கட்டடத்திற்கு சதுரடிக்கு குறைந்தது 2,000 வீதம் தாராளமாய் கொடுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களால் எவ்வளவு கொடுக்க முடியும் என்பதை இந்த காணிக்கை கவர்ல எழுதி, அந்த கேம்ப் சைட் கட்டட நிதி என்று எழுதி, உங்களுடைய பெயர், உங்களுடைய போன் நம்பரை குறிப்பிட்டு நம்முடைய பழைய காணிக்கை பெட்டியிலே நீங்கள் போட உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் கர்த்தருக்கென்று தாராளமாய் கொடுக்கிறவர்கள் ஒருவேளை ஒரே நேரத்தில் கொடுக்க முடியாவிட்டால் ஏப்ரல் மாதத்துக்குள்ள அந்த பணங்களை நீங்கள் கொடுக்க முடியும். அவ்வளவு தாராளமாய் கொடுக்க எங்களால் முடியாது, 1 சதுரடிக்கு தான் கொடுக்க முடியும் என்பவர்கள் கூட நீங்கள் அந்த பணத்தை உங்களுடைய அந்த கவர்ல வைத்து உங்களுடைய பெயர், உங்களுடைய போன் நம்பர் எழுதி நீங்கள் அந்த கவர்ல கட்டட நிதி என்று சொல்லி அனுப்பி இந்த கட்டடத்தில் நம்முடைய பழைய காணிக்கை பட்டியலை நீங்கள் போட உங்களை அன்போடு கேட்கிறோம். அதுக்கு குறைவாக தான் உங்களால் கொடுக்க முடியும் என்றால் எவ்வளவு என்பதை நீங்கள் எழுதி அந்த கவர்ல அந்த பணத்தோட அந்த காணிக்கை பட்டியலை நீங்கள் போடும்படி உங்களை அன்போடு கேட்கிறோம். ஆகவே நம்முடைய ஸ்தாபனத்திற்கு தேவையா இருக்கிற இந்த தேவைகளை உற்சாகமாய் நீங்கள் கொடுக்க உங்களுக்கு நான் ஏற்கனவே குறித்து சொல்லியிருந்தேன். நம்முடைய காணிக்கை கவரை நீங்கள் எடுத்து சென்றிருந்தால் அதை பணத்தோடு கொண்டு வந்தால் எவ்வளவு கொடுப்போம் என்று நீங்கள் இருந்தால் அதை எழுதி இந்த காணிக்கை பட்டியலை போட சொல்லியிருந்தேன். நீங்கள் இன்று போட்டிருக்கிறீங்களான்னு தெரியாது. இல்லை என்றால் நீங்கள் ஆராய்ச்சி முடித்தவுடன் அதை நிரப்பி போடவும் பணங்களை நீங்கள் கொடுக்கவும் உங்களை அன்போடு கேட்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு விசை நாம் இந்த நாளிலே நம்முடைய கண்களை மூடி விசேஷ ஒரு ஜெபம் தேவை. நமக்கு பிள்ளைகள் எக்ஸாம் எழுத இருக்கிறார்கள். நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் பல்வேறு இடங்களிலே நம்முடைய தேசத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கிறார், மாநிலங்களில் இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வெளி தேசங்களிலும் பிள்ளைகள் குடியிருக்கிறார்கள். ஒவ்வொருடைய எழுதப்போகிற இந்த எக்ஸாம் நாட்களில் கர்த்தர் கரம் அவர்களோடு கூட இருக்கும்படியாய் நாம் யாவரும் கண்களை மூடி அவர்களுக்காக விசேஷித்த பிரார்த்தனை செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையிலே இருக்கிற குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளுக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரை படித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக, ஆனுவல் எக்ஸாமுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் உம்மிடத்திலே ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவளுக்கு விசேஷத்தை ஞானத்தை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த எக்ஸாம் நாட்களில் அவர்கள் ஆண்டவரை படிக்கும் போது நீர் உம்முடைய ஞானத்தை கொடுத்து, ஞாபக சக்தியை கொடுத்து, ஆண்டவரே புத்தியை தந்து வேகமாக அவர்கள் படித்து பரீட்சைக்கு ஆயத்தப்படவும், பரீட்சை நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இருந்து அந்த எக்ஸாம் எழுதவும் நீர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இருந்தாலும், உலக எந்த பகுதியில் இருந்தாலும் ஒவ்வொருவரையும் எங்கள் பிள்ளைகளை ஆண்டவர் உம்முடைய கரத்தில் கொடுத்து விடுகிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதியும், அவளுக்கு ஞானத்தை கொடும். இந்த எக்ஸாம் நாட்களில் எந்த பலவீனம் அவர்களை அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். எக்ஸாம் திருத்தவர்கள் கண்களிலே இந்த தயவு கிடைக்கப்படும்படி ஜெபிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரை மேற்படிப்புக்காக ஆண்டவரை விரும்புகிற பிள்ளைகள் ஆண்டவரை அதிகபட்ச மதிப்பெண் பெற்று அதை தேர்வுகளிலே பாஸ் பண்ணுவதற்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. நம் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் வாக்குத்தத்த அந்த வசனங்களிலிருந்து தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். வாசியங்கள் 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை ஒருவர் வாசிக்கும்படி கேட்கிறேன்.
சாலோமோன் செய்ய மனதா இருந்ததெல்லாம் அனுகூலம் ஆயிற்று. நீங்கள் செய்ய மனதா இருக்கிறது எல்லாம் அனுகூலம் ஆகும், ஆச்சரியமான அனுகூலம் உண்டாகும். இது சாத்தியமா? சாத்தியமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி நீங்கள் செய்ய மனதா இருக்கிற எல்லாவற்றிலும் ஆச்சரியமான அனுகூலங்கள் உண்டாக தடைகள் ஏற்படாமல் காணப்பட வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய மனதா இருக்கிற எல்லாம் அனுகூலம் உண்டாக வேண்டும் என்றால், தடைகள் ஏற்படாது இருக்க வேண்டும் என்றால், முதலாவது நீங்கள் செய்ய மனதா இருக்கிற எல்லாவற்றிலும் தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்ற அந்த உறுதியோடு நீங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் தேவன் நாமம் மையப்பட வேண்டும், தேவன் மையப்பட வேண்டும் என்ற அந்த உறுதியோடு நீங்கள் காரியங்களை செய்யும் போது, நீங்கள் செய்ய மனதாயிருக்கிற எல்லாவற்றிலும் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகும். இரண்டாவதாக, நீங்கள் செய்ய மனதாயிருக்கிற எல்லாவற்றிலும் உங்களுக்கு ஆண்டவர் அனுகூலம் உண்டாக்க வேண்டும் என்றால் தேவன் உங்களுக்கு துணை நிற்க வேண்டும். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு துணை நின்று உங்களுக்கு உண்டான எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய மனதாருக்கு எல்லாவற்றிலும் ஆச்சரியமான அனுகூலம் உண்டாக வேண்டும் என்றால், உசியா ராஜாவை போல அவன் கர்த்தரை தேடுவதற்கு மனது இணங்கியிருந்தது போல, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் சகல நாட்களும் கர்த்தரை தேடுவதற்கு ஆசரிப்பு கூடாரத்திற்கு போனது போல, சபை கூடுதலை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன், சபை கூடும் நேரம் முழுவதிலும் கர்த்தருடைய சமூகத்திலே காணப்படுவேன் என்ற உறுதியோடு நீங்கள் காணப்படும் போது கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் அனுகூலம் உண்டாக்குவார். அவர் உங்களுக்கு ஆச்சரியமான அனுகூலங்களை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். அது மாத்திரமல்ல, இந்த உசியா ராஜாவை போல கர்த்தருக்கு முன்பாக நேர்மையாய் நடந்த உசியா ராஜாவை போல நீங்களும் கர்த்தருக்கு முன்பாக நேர்மையாய் நடக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால், கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பின்வரும் சந்ததிகளுக்கும் துணை நின்று நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் செய்ய மனதாக இருக்கிற எல்லாவற்றிலும் அனுகூலம் உண்டாக்குவார். அல்லேலூயா. ஆச்சரியமான அனுகூலங்களை உண்டாக்கி கொடுப்பார். அதோடு கூட தகர்ந்து போன இடிந்து கிடக்கிற ஜெப வாழ்க்கையை சீர்படுத்தி இரவும் பகலும் ஜாமம் காக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைகளைப் போல இரவும் பகலும் ஜெப ஆவியினால் நிறைந்தவர்களாக நீங்கள் காணப்படுவீர்கள் போது கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று நீங்கள் செய்ய மனதா இருக்கிற எல்லாவற்றிலும் அனுகூலம் உண்டாக்குவார். ஆச்சரியமான அனுகூலங்களை உண்டாக்கி தருவார். பார்க்கிறோம், சாலமோனும் செய்ய மனதா இருந்தது எல்லாவற்றிலும் அனுகூலம் உண்டாக காரணம் என்னவென்று நாம் பார்க்கும்போது அநேக காரணங்கள் இருக்கிறது. அதுல ஒரு காரணம் 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் பின்பகுதியை மட்டும் வாசியுங்கள். 2 சாமுவேல். ராஜாவும் அவருடைய ஊழியக்காரரும் உமது அடியவனுடைய வரும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். 2 சாமுவேல் அதானா 24ஆம் வசனம் 13-24 தானா? மன்னிக்கணும். ரெண்டு ராஜாக்களை படிக்குமா? 2 ராஜாக்கள் 13-24. அதாவது
மன்னிக்கணும், அது எந்த வசனம்? அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான், அவனிடத்திலே கர்த்தர் அன்பாயிருந்தார். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல ஒருவேளை பாருங்க. பன்னெண்டு 24. 2 சாமுவேல் 12:24. அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான், அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டான். 2 சாமுவேல் 12:24. அவனிடத்தில் கர்த்தர் அன்பாயிருந்தார். அவனுக்கு சாலமோன் என்று பெயரிட்டான், அவனிடத்திலே கர்த்தர் அன்பா இருந்தார். கர்த்தர் யாரிடத்தில் அன்பா இருக்கிறாரோ அவர்கள் செய்ய மனதா இருக்கிறது எல்லாவற்றிலும் கர்த்தர் அனுகூலம் உண்டாக்குவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக்க செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் செய்ய மனதா இருக்கிற எல்லாவற்றிலும் உங்கள் வாழ்க்கையில் அனுகூலம் உண்டாக வேண்டும் என்றால், ஆச்சரியமான அனுகூலங்கள் கிடைக்க வேண்டும் என்றால், ஆண்டவர் உங்களிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். அல்லேலூயா. யாரிடத்தில் ஆண்டவர் அன்பா இருக்கிறாரோ அவர்கள் செய்ய மனதா இருக்கிற எல்லாவற்றிலும் அனுகூலம் உண்டாகும், ஆச்சரியமான அனுகூலங்கள் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ யாரிடத்தில் ஆண்டவர் அன்பா இருக்கிறார், அதை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். யாரிடத்தில் ஆண்டவர் அன்பா இருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கும் போது, நானும் அவர்களாக மாறி அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நமக்கு அது உதவியா இருக்கும். யோவான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை ஒரு ராசியுங்கள். யோவான் 13ஆம் அதிகாரம். இன்னும் குறைக்கலாம் நினைக்கிறேன். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார். தம்முடையவரிடத்தில் அவர் அன்பு வைக்கிறார். அப்ப ஆண்டவர் யாரிடத்தில் அன்பு வைக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, அவருடையவர்களாய் இருந்தால் அவர் அன்பு வைக்கிறார். அல்லேலூயா. நாம் அவருடையவர்களாய் இருக்க வேண்டும். தம்முடையவரிடத்தில் அவர் அன்பு வைத்தார், அவர் முடிவு பரியந்தம் அந்த அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தார் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியானால் அவருடையவர்கள் யார், தம்முடையவர்கள் என்று ஆண்டவர் யாரை குறித்து சொல்லி இருக்கிறார்? அவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் அவருடையவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய இடத்தில் அன்பா இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. நாம் அவருடையவர்களா இருக்கும்போது, நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது அவர் நம்மிடத்தில் அன்பா இருக்கிறார். அவர் அன்பா இருக்கும்போது நாம் செய்ய மனதா இருக்கிற எல்லாவற்றிலும் அனுகூலம் உண்டாகும், ஆச்சரியமான அனுகூலங்களை கர்த்தர் கட்டளையிடுவார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் அவர் தம்முடைய இடத்துல அன்பு வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அவருடையவர்களா இருக்கிறார்கள். அவரை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஏற்றுக்கொள்வது என்றால் என்ன? தேவன் ஒருவர் தான் உண்டு, ஒருவர் தான் தேவன், ஒன்றே குலம், ஒருவனே தேவன். தேவன் ஒருவர் தான் உண்டு, அவர்தான் இயேசு. இயேசுதான் தெய்வம், இயேசு மட்டும்தான் தெய்வம், இயேசுவை மட்டும்தான் வணங்குவேன் என்று அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் யாரோ அத்தனை பேர்களுக்கும் அவர் அனுகூலங்களை உண்டாக்குவார். அல்லேலூயா. அவர்கள் தான் அவருடையவர்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்படி அர்த்தம் என்ன? ஒன்றே குலம், ஒருவனே தேவன். அவர் கடவுள் ஒருவர்தான் உண்டு, அவர் இயேசு மட்டும்தான், இயேசுதான் தெய்வம், இயேசு மட்டும்தான் தெய்வம், இயேசுவை மட்டும்தான் வணங்குவேன் என்று யார் அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ
அவர்களுக்கு அவர் ஆச்சரியமான அனுகூலங்களை உண்டாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி முழுமனதா ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் முழுமனமா ஏற்றுக்கொண்டால் ஒரு கடவுள் தான் உண்டு, அவர் இயேசு மட்டும்தான். அந்த இயேசுதான் கடவுள், அந்த இயேசு மட்டும்தான் கடவுள், அவரை மட்டும்தான் நான் வணங்குவேன், அவர் மட்டும்தான் கடவுள், அவரை மட்டும் வணங்குவேன் என்று நீங்கள் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், எப்படி சாலமோனிடத்துல கர்த்தர் அன்பா இருந்தாரோ அதே போல உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் அவர் அன்பா இருப்பார். அவர் அன்பா இருப்பது மாத்திரமல்ல, சாலமோன் செய்ய மனதா இருக்கிற எல்லாவற்றிலும் அவனுக்கு அனுகூலம் உண்டாக்கினது போல, அவனுக்கு ஆச்சரியமான அனுகூலங்களை கட்டளையிட்டது போல உங்களுக்கு ஆச்சரியமான அலுவலகங்களை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அதோடு கூட பார்க்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் நின்று அவரை ஏற்றுக்கொண்டால் மட்டும் அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட முடியாது. அடுத்ததாக செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 16 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல இந்த வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 22:16. நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். உன் பாவங்கள் போக கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு ஒரே கடவுள் தான் உண்டு, அவர் இயேசுதான் தெய்வம், அவரை மட்டும்தான் வணங்குவேன், அவர் மட்டும்தான் தேவன் என்று இயேசுவை ஏற்றுக்கொண்டதோடு முடிந்து விடவில்லை. அவருடைய பிள்ளைகளாகும்படிக்கு நாம் செய்ய வேண்டிய அடுத்த காரியம் இருக்கிறது. நாம் ஏற்றுக்கொண்டவர்கள் தாமதம் இல்லாமல் ஞானஸ்நானம் பெற்று பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை இன்னும் நீங்கள் ஞானஸ்நானம் பெறாத ஒரு தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் நீங்கள் ஞானஸ்நானத்துக்கு உங்களை ஒப்புக் கொடுங்கள், ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அவருடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது, அவருடையவர்களாய் இருக்கும்போது தம்முடையவர்களை நேசிக்கிற ஆண்டவர் உங்களை நேசிப்பார், அன்பா இருப்பார். நீங்கள் செய்ய மனதா இருக்கிற எல்லாவற்றிலும் அவர் உங்களுக்கு அனுகூலங்களை உண்டு பண்ணுவார், ஆச்சரியமான அனுகூலங்களை உண்டு பண்ணுவார். அப்படி நான் முதலாவது அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, மத்திய 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் கை கொள்வதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். மத்திய 28:20 வாசிங்க. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்படியானால் ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிற எல்லாவற்றையும் கை கொள்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எதையெல்லாம் நமக்கு கை கொள்ள வேண்டும் என்று வேத புத்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறாரோ அத்தனையும் நாம் கை கொள்வதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். யாக்கோபு அதான் சொல்லுகிறார், 1ஆம் அதிகாரம் 21-22 வசனத்தில், நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாவுக்கு ரட்சிக்க வல்லதாயிருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொண்டு, அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கூறி இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் நாம் திருவசனத்தை கேட்பதற்கு மாத்திரமல்ல, நாம் கேட்கிற அந்த வசனங்களை கை கொள்ள வேண்டும். சத்தியத்தை கேட்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். அந்த வார்த்தைகளை எதற்கு ஆண்டவர் தருகிறார்? நம்மோடு பேசுகிறார். அதை கை கொள்ள வேண்டும் என்பதற்காய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அதை எல்லாவற்றையும் கை கொள்ள வேண்டும். அப்படி கை கொள்ளும் போது கர்த்தர் சகல நாட்களிலும் உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்த ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அந்த பார்க்கிறோம், பிலதெல்பியா சபை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினால் இதோ திறந்த வாசலை உனக்கும் வைத்திருக்கிறேன், ஒருவரும் அதை பூட்ட மாட்டான் என்று சொல்லி இருக்கிறார். 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில், இப்படி நீ என் வசனத்தை கை கொண்டபடியினால் நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை அறிந்து கொள்வாய் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அந்த 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதி வாசிங்க. நான் உன்மேல்
வெளிப்படுத்தல் 3:9. நான் உன்மேல் அன்பாய் இருக்கிறதை நான் உண்மையில் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அறிந்து கொள்ளும்படி செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்டவர்கள் நாம் ஞானஸ்நானம் பெற்று பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளும் போதுதான் அவருடைய அவருடையவராக இருக்கிறோம். அவர் தம்முடைய இடத்தில் அன்பா இருந்தார் என்று பார்க்கிறோம். முடிய பரிந்தும் கர்த்தருடைய அன்பா இருப்பார். முடிய பரிந்தும் அன்பா இருக்கணும்னா அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஒரு கடவுள் தான் உண்டு, அவர் இயேசுதான். இயேசுதான் கடவுள், இயேசு மட்டும்தான் கடவுள், இயேசு மட்டுமே கடவுள் வணங்குவேன் என்று உறுதியான தீர்மானம் எடுக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அவர் கை கொள்ள வேண்டும் என்று எதையெல்லாம் நமக்கு சொல்லி இருக்கிறாரோ அந்த வசனங்களை கேட்கிறோம். அதை கை கொள்வதற்கு ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் அன்பா இருக்கிறார். நீங்க இப்படிப்பட்ட இந்த சத்தியத்தின்படி இருக்கிறீங்களா? நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டீர்களா? நீங்கள் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டவர்கள் கர்த்தருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்வதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீங்களா? அப்படி ஒப்பு கொடுத்தார் சொல்கிறார், நீங்கள் தான் அவருடையவர்கள். அவருடைய இடத்தில் அவர் அன்பா இருந்தது போல இடத்தில் முடிவுபறிந்து அன்பா இருப்பார். உலகத்தின் முடிவுபறிந்தும் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களுக்கு திறந்த வாசலை எப்போது வைத்திருப்பார், ஒருவரும் கூட்ட முடியாது. இப்படி அவர் உங்கள் மேல் அன்பா இருக்கிறதை அவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அவர் உங்கள் மேல் அன்பா இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும், முழுமையா அவருடைய பிள்ளைகளா இருக்க வேண்டும். அப்படி இருப்பதற்கு ஒப்புக் கொடுங்கள். ஒருவேளை முழுமையா அப்படி இருக்குன்னு சொன்னா கர்த்தருக்கு மகிழ்ச்சி. நீங்கள் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று ஆச்சரியமான அனுகூலங்களை உண்டாக்குவார். நீங்கள் செய்ய மனதா இருக்கிற எல்லாவற்றிலும் அனுகூலங்களை கட்டிடுவார். இரண்டாவது அடுத்ததாக பார்க்கிறோம், அவர் யாரிடத்திலே அன்பா இருக்கிறார். உபாகமம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 23:5. உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் யார் மேல் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி பார்ப்போம் என்றால் இந்த அதிகாரத்தில் 1-8 வசனம் வரையிலும் சபை என்ற வார்த்தை 6 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சபை என்ற வார்த்தை 6 தடவை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிலே சபைக்கு உட்படலாம் என்கிற வார்த்தையும் சொல்லி இருக்கிறது. யார் யார் சபைக்கு உட்படலாகாது, யார் யார் சபைக்கு உட்பட்டவர்களா இருக்க முடியும் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி என்றால் இந்த சபைக்கு உட்பட்டவர்களிடத்திலே தேவன் அன்பா இருக்கிறார். அல்லேலூயா. சபையோடு இருக்கணும். சபை கூடுதலை விடக்கூடாது. சபைக்கு உட்படுகிறவர்களை ஆண்டவர் யாருக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார்? சபைக்கு உட்படாதவர்கள் அல்ல, சபைக்குள் காணப்படாதவர்கள் அல்ல, சபைக்கு உட்படாத ஜனங்களுக்கு அல்ல, சபைக்குள் இருக்கிற ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுகிற என்ன? உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினாலே சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினேன். நீங்கள் சபைக்குட்பட்டவர்களாக சபை கூடுதலை அல்லது கர்த்தரை தேடுவதற்கு செல்வதற்கு சகல நாட்களிலும் கை கொள்வதற்கு மனதணங்கின உசியா ராஜாவை போல போன வாரம் நம்ம கேள்விப்பட்டோம், செய்தியை கேட்டோம். உசியா அவன் தன்னுடைய உயிருள்ள நாளெல்லாம் சகல நாளும் கர்த்தரை தேடுவதற்கு மனது இணங்கி இருந்தான், மனதை கொடுத்திருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். மனதில் உறுதியான தீர்மானம் எடுத்திருந்தான். அந்த தீர்மானத்தின்படி வாழ்ந்ததுனால்தான் அந்த உசியா ராஜாவுடைய வாழ்க்கையில அவன் செய்ய மனதா இருக்கிற எல்லாவற்றிலும் கர்த்தர் அவனுக்கு அனுகூலமான காரியங்களை கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை கட்டளையிட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானால் புதிய ஏற்பாட்டு சபை பிள்ளைகளாகி நாம் சபைக்குட்பட்டவர்களாக, சபை கூடுதலை விடாதவர்களாக, சபை கூடுதலிலே சகல நாட்களிலும் சபை கொடுவேன் என்கிற அந்த உறுதியான தீர்மானம் உள்ளவர்களாக, சபை கூடுதலை கர்த்தரை தேடுவதற்கு மனதினுங்கிற அந்த உசியா ராஜாவை போல சகல நாட்களிலும் கர்த்தரை தேடுவதற்கு ஆசாரி கூடாரத்திற்கு தேடுவதற்கு சென்ற பழைய ஏற்பாட்டு ஜனங்களைப் போல கர்த்தரை தேடுவதற்கு சபைக்கு வருகிற ஜனங்களாக உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமான அனுகூலங்களை உண்டாக்குவார். அல்லேலூயா. யாரிடத்தில் அன்பா இருந்தார்? சபைக்கு உட்பட்ட ஜனங்களுக்கு, சபை கூடி வருகிற ஜனங்களுக்கு,
கர்த்தரை தேடுவதற்கு ஆசரிப்பு கூடத்தில் சென்ற ஜனங்களைப் போல கர்த்தரை தேடுவதற்கு ஒவ்வொரு வாரமும் சபைக்கு செல்கிற ஜனங்களுக்கு உசியா ராஜாவை போல சகல நாட்களும் கர்த்தரை தேட மனதிணங்கிற அந்த உசியா ராஜாவை போல கர்த்தரை சகல நாட்களிலும் ஒவ்வொரு வாரமும் கர்த்தரை தேடுவேன் என்கிற உறுதியோடு கூட கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆச்சரியமான அனுகூலங்களை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அந்த முழு நேரமும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கணும். ஆண்டவர் தந்திருக்கிற 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொரு வாரமும் காணப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமான அனுகூலங்களை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அவர் அன்பா இருக்கிறவர். யாருக்கு அன்பா இருக்கிறாரா? சபைக்கு உட்பட்ட ஜனங்களுக்கு. சபைக்கு உட்படாத ஜனங்கள் இருக்கிறது. சபைக்கு உட்படலாகாது. உட்படல் 5 முறை சொல்லி இருக்கிறது. ஒரே ஒரு முறை தான் சபைக்கு உட்படலாம் என்று சொல்லி இருக்கிறது. யார் உட்படலாம் என்று? கர்த்தருடைய பிள்ளைகள் சபைக்குள் இருக்க வேண்டும். சபை கூடுதலை விடக்கூடாது. சபை கூடுதல் சகல நாட்களும் கை கொள்ளும் போது கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். அவர் உங்களுக்கு துணை நின்று உங்களோடு கூட இருப்பார். உங்களுக்கு ஆச்சரியமான அனுகூலங்களை செய்ய மனதா இருக்கிறதெல்லாம் கட்டளையிடுவார். 3ஆவதாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஏசாயா 63ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் என் ஜனந்தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கும் பிள்ளைகள் என்றும் சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பு நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்ண நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அவர்கள் என் ஜனந்தான் என்றும் தம்முடையவர்கள் தான் என்றும் அவர்கள் வஞ்சனை செய்யாதிருக்கிற பிள்ளைகள் என்று சொல்லி அவர்கள் மேலே அன்பா இருந்தாராம். அல்லேலூயா. அப்போ யாரிடத்துல ஆண்டவர் அன்பா இருக்கிறார்? அவருடைய ஜனமா இருக்கணும், அவருடைய பிள்ளைகளா இருக்கணும். அவர்கள் வஞ்சனை செய்யாத ஜனமா இருந்தால் கர்த்தர் உங்கள் மேலே அன்பா இருப்பார். அல்லேலூயா. வஞ்சனை நம்மிடத்துல காணப்படக்கூடாது. வஞ்சிக்கிற அனுபவம் நமக்கு காணப்படக்கூடாது. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 14 வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிங்கள். நீதிமொழிகள் 25:14 வாசிங்க. தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு, மிதமிஞ்சி சாப்பிட்டால் வாந்தி பண்ணுவாய். கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிற வஞ்சகன். வசனம் என்ன? 14 தான். மழை இல்லாத மேகங்களுக்கும் காற்றுக்கும் சரி. கொடுப்பேன் என்று சொல்லியும் கொடாமல் இருக்கிறவன் தான் வஞ்சகன் என்று சொல்லி இருக்கிறது. யாக்கோபு சொல்லுகிறார் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். எல்லாரும் ஊழியக்காரர்களானாலும் சரி, விசுவாசிகளானாலும் சரி, அநேக காரியங்களை தவறுகிறோம் சொல்லிவிட்டு ஒருவன் சொல் தவறாதவனாயிருந்தால் அவன் தான் பூரணமான புருஷன் என்று சொல்லி இருக்கிறது. அந்த யாக்கோபு 3:2 வாசிங்க. நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் அவன் தான் பூரண புருஷன் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் வஞ்சனை செய்யக்கூடாது. எதுல வஞ்சனை செய்யக்கூடாது? பார்க்கிறோம். லேவியராகமம் 6ஆம் அதிகாரத்தில் குற்ற நிவாரண பலி என்று சொல்லி இருக்கிறது. அந்த குற்ற நிவாரண பலியை குறித்து சொல்லும் போது தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளாவது, தன் வசத்துல ஒரு பொருளை கொடுக்கிறாங்க, அந்த பொருளாவது கொடுக்கல் வாங்கல் காரியத்திலாவது மாறாட்டம் பண்ணி பலாத்பாரமாய் பறித்து இடுக்கன் செய்து கர்த்தருக்குரதமாய், அது கர்த்தருக்குரதமான பாவம் என்று சொல்லி இருக்கிறது. அந்த 6ஆம் அதிகாரத்தில் நீங்க வீட்டுல போய் வாசிங்க. குற்ற நிவாரண பலியை குறித்து அதுல சொல்லி இருக்கிறது. அந்த குற்ற நிவாரண பகுதியிலே தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருளாவது கொடுக்கல் வாங்கலாவது மாறாட்டம் பண்ணுவது, பலாத்காரம் பண்ணுவது, இடுக்கன் செய்வது, அது கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி இருக்கிறது. அது வஞ்சனை என்று சொல்லி இருக்கிறது. இப்படி வஞ்சிப்பது, ஒப்புவிக்கப்பட்ட பொருள்ல வஞ்சிப்பது, கொடுக்கல் வாங்கல வஞ்சிப்பது, அது கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி இருக்கிறது. அப்படிப்பட்ட பாவம் செய்கிறவன், அதற்கு என்ன செய்ய, அப்படிப்பட்ட பாவம் செய்கிறவன், இப்படிப்பட்ட வஞ்சனை செய்கிறவன், அவன் சாபத்தீடானதை அவன் மாற்றிக்கொள்வதற்கு, சாபத்தின் விடுதலை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டுமாம்? அந்த வஞ்சித்த பொருள் எல்லாம் திரும்ப கொடுக்க கடவன் என்றும், முதலை கொடுப்பது மட்டுமல்ல, அதில் அதோடு 5 பங்கு அதிகமாய் கூட்டி குற்ற நிவாரண பலியாய் கொடுக்கும் போது 6ஆம் 7ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது. அப்பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், அந்த பலி ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறது பார்க்கிறோம்.
அநேகருடைய குடும்பங்களில என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஒருவேளை ஏதோ ஒரு சகோதரன், குடும்பத்துல பல பேர் இருப்பாங்க, ஏதோ ஒரு சகோதரன் அல்லது குடும்பமாக ஒன்றா இருக்க வேண்டும் என்பதற்காக தகப்பனார் அதுல தனக்கு நம்பிக்கைக்குரிய மகன் பேர்ல எல்லா சொத்தையும் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா அவன் கொடுப்பான், பின்னாட்கள் அதை பகிர்ந்து கொடுப்பான், எல்லாருக்கும் சரிசமமா கொடுப்பான் என்று ஒரு பொருளை ஒப்படைத்து போயிடுவாங்க. ஆனால் அதில் மாறாட்டம் பண்ணி அதை என்ன செய்கிறாங்க, அபகரித்து பரிகரித்து இடுக்கன் செய்கிறது கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி இருக்கிறது. பார்க்கிற ஒப்புவிக்கப்பட்ட ஒரு பொருள், ஒருவேளை சகோதரர்லாம் ஒன்றா இருக்கிறோம், இதை நாம் இப்பொழுது ஒருவர் பேர்ல இருக்கட்டும் என்று ஒரு காரியத்தை செய்யும் போது அதை பறித்து இடுக்கன் செய்து பறித்து வைத்துக் கொள்கிறது கர்த்தருக்கு விரோதமான பாவம். அது குற்றம். அதுக்காக குற்ற நிவாரண பலி செலுத்தப்பட வேண்டும். குற்ற நிவாரண பலியாக செலுத்தும் போது முதலாவது அப்படி பரிகரித்ததை இடுக்கன் செய்ததை திருப்பி கொடுக்கணும். அதுல 1/5 கூட்டி கொடுக்கணுமா. கொடுத்து விட்டு குற்ற நிவாரண பலியை செலுத்தும் போதுதான் கர்த்தர் அங்கே இருப்பாராம். கொடுத்து விட்டு பலி செலுத்தணும். அதை காணிக்கப்பட்டியல காணிக்கப்பட வரும்போது ஒரு சகோதரன் பேர்ல உனக்கு குறைவென்றால் அந்த பெட்டியில வச்சிரு. ஒரு சகோதரன் ஒப்புரவாகி விட்டு வந்து காணிக்கை செய்து அப்போது அங்கீகரிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறது. அதுபோல கொடுக்கல் வாங்கல பொய்யானையிட்டு பலாத்காரம் பண்ணி இடுக்கல் செய்து கொடுக்கல் வாங்கல கூட இன்னைக்கு அநேகர் இருக்கிறாங்க. கொடுக்கும் போது நல்லா வாங்குகிறாங்க, ஆனா திரும்பி கொடுக்க அவர்கள் மனம் வராமல் அதுக்கு பலவேறு சாக்கு போக்குகளை செல்றாங்க. அப்படி இடுக்கன் செய்யறாங்க, பொய்யானை இடுறாங்க. அதுக்கு பொய்யானை இட்டு பலாத்காரமா பறித்து கொடுக்க வேண்டிய திருப்பி கொடுக்காமல் பரகரிக்கிற அது கர்த்தருக்கு விரோதமான பாவம் என்று சொல்லி இருக்கிறது. அப்படி விட்ட பாவம் செய்கிறவர்கள் குற்ற நிவாரண பலி செலுத்த வேண்டும். அதுக்கு முன்பாக பரிகரித்ததை திருப்பி கொடுக்கணும். நீங்க வீட்டுல போய் வாசிங்க. இப்படி கொடுக்கல் வாங்கல ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்திருந்தா, ஒருவேளை அதை நீங்கள் அபகரித்து வைத்திருந்தா, பரிகரித்திருந்தார், அதை நீங்க திருப்பி கொடுக்கணும். கொடுப்பது மாத்திரமல்ல, 1/5 கூட்டி கொடுக்கணும். கொடுத்து விட்டு கர்த்தர் சமூகத்திலே போய் பலி செலுத்தினால் அந்த பலி அங்கீகரிக்கப்படும், அந்த ஜெபம் மேலெடுக்கப்படும். அப்படி நீங்கள் பலி செலுத்த கர்த்தர் சொன்ன இந்த பிரமாணத்தின்படி செய்யாதபடிக்கு எவ்வளவுதான் கையை விரித்தாலும் அந்த ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. அந்த ஜெபம் ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். உங்கள் பலிகள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? கர்த்தர் உங்கள் மேல் அன்பா இருக்க வேண்டுமா? கர்த்தர் யார் மேல் அன்பா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது கர்த்தர் வஞ்சனை செய்யாத பிள்ளைகளா இருக்கணும். ஒருவருக்கு வஞ்சனை செய்யக்கூடாது. பிள்ளைகளுக்கு பெற்றோர் வஞ்சனை செய்யக்கூடாது. பெற்றோருக்கு பிள்ளைகள் வஞ்சனை செய்யக்கூடாது. சகோதர சகோதரிக்கு வஞ்சனை செய்யக்கூடாது. வேறு ஒருவருக்கு நண்பர்களுக்கு வஞ்சனை செய்யாத பிள்ளைகள் என்று கர்த்தர் மேலே அன்பா இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பார்ந்த பிள்ளைகளை இப்படி ஒப்புவிக்கப்பட்ட பொருளாவது அல்லது நீங்கள் கொடுக்கல் வாங்கலாவது வஞ்சனை செய்திருந்தால் அது கர்த்தருக்கு விரோதமான பாவம். அவைகளை நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு சீர்பருந்தும் போது கர்த்தர் உங்களுக்கு ஜெபத்தை கேட்பார், உடைய பலிகளை அங்கீகரிப்பார். அன்பார்ந்த இப்படி வஞ்சனை செய்யாத பிள்ளைகளாக வாழ கர்த்தர் அழைத்து இருக்கிறார். தேவன் நம்மை அவர் எப்படி இருக்கிறாரோ அவரை போல நாம் வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது இப்படி இருக்கிறோம், ஆனா அவர் வருகையிலே எப்படி இருப்போம் என்று சொல்லப்படவில்லை. ஆகிலும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே அந்த இயேசுவை போல உலகில் காணப்படணும். வஞ்சனைக்கு இடம் கொடுக்க கூடாது, நாம் இடுக்கன் செய்யக்கூடாது, பிறரை வஞ்சிக்க கூடாது. அப்படிப்பட்ட வஞ்சிக்கிற காரியத்துல நீங்கள் மனம் திரும்படியாய் கர்த்தர் அழைக்கிறார். நீங்கள் இப்படி கர்த்தர் விரும்புகிற வஞ்சனை இல்லாத பிள்ளைகளா இருப்பதற்காக தான் கர்த்தருமே தெரிந்து கொண்டாரா. நம் வஞ்சனை இல்லாத பிள்ளைகளா இருக்கணும். வஞ்சனை நமக்குள் இருக்கக்கூடாது, வஞ்சகம் நமக்குள் இருக்கக்கூடாது. இப்படி வஞ்சகம் இருக்கும் என்றால் அது அங்கீகரிக்கப்படாது. ஆகவே கர்த்தர் சொல்கிறார், யாரிடத்துல கர்த்தர் அன்பா இருக்கிறார், நீங்கள் வஞ்சனை இல்லாத பிள்ளைகள் என்று அறிந்து அவருக்கு அன்பா இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் வஞ்சனை இல்லாத ஜனங்களா இருப்பதற்கு ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். நீங்கள் செய்ய மனதா இருக்கிற எல்லாவற்றிலும் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார். செய்ய மனதா இருக்கிற எல்லாவற்றிலும் ஆச்சரியமான அனுகூலங்களை உண்டாக்குவார். அல்லேலூயா. நீங்கள் ஒப்புவிக்கப்பட்ட பொருளாவது கொடுக்கல் வாங்கலாவது இப்படிப்பட்ட வஞ்சனையான காரியம் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்திருந்தால் இன்றைக்கு மனம் திருப்போம். இனி ஒரு நாளும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்யாதபடிக்கு நம்ம ஆண்டவருக்கு கொடுப்போம். அப்படி நான் ஒப்புவித்த காரியத்தை நாம் பரிகரித்து அல்ல வஞ்சனை செய்து கொடுக்கல் வாங்கலை பரிகரித்தால் அதை ஆண்டவர் வார்த்தையின்படி திருப்பி கொடுத்துங்க. 5 கூட்டி கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை.
திருப்பி கொடுத்தாலே அதை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆனா ஆண்டவருடைய வார்த்தையோடு சொல்லி இருக்கிறது 5ல் 1 கூட்டி கொடு. அதான் சகவே சொல்றான், இடத்துலாவது அநியாயமா வாங்கினா ஆண்டவரே அதை 4 கொடுக்கிறேன், 1 வாங்கினா 4 கொடுக்கிறேன் அன்று சொன்னாரு. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு என்று சொன்னார். அல்லேலூயா. அவன் அநியா வாங்கினான்னு நான் சொல்லல, அநியாயமா வாங்கியிருந்தார் என்று சொன்னா எல்லாரும் பார்க்கிறேன், இவன் பாவியான மனுஷன், இவன் பாவியான மனுஷன் என்று எல்லாரும் சொல்றாங்க. ஆகவே அவர் என்ன செய்யறான், அவன் பாவியான மனுஷன் இல்லை என்பதை நிரூபிப்பதற்கு சொன்னான்னு கூட இருக்கலாம். நான் அப்படி யாரிடத்துல அநியாயம் வாங்கினா யாராவது சொல்லட்டும், சொன்னா நான் திருப்பி கொடுக்கிறேன். அப்படி தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டாரான்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை அநியமா வாங்கியிருந்தான்னு தெரியாது. அப்படி அநியமா இருந்தா யார்கிட்ட வந்து சொல்லட்டும், நான் 4 கொடுக்கிறேன் ஆண்டவரே. இங்க எல்லாரும் பாவி பாவி சொல்றாங்களே, அப்படி பாவின்னு சொல்ற யாராவது ஒருவர் இவன் பாவிதான் நிரூபிக்கட்டும், 4 திருப்பி கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய உண்மையான சாட்சியை அவன் வெளிப்படுத்தினான் என்று கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். 2 பக்கமும் பார்க்கணும். ஒரு காரியத்தை நாம் பார்க்கும்போது 2 பக்கத்துல பார்த்தாதான் அதோட முடிவு தெரியும். ஆகவே இந்த நாளிலே அவர் யாரிடத்துல அவர் அன்பா இருக்கிறார் என்றால், வஞ்சனை செய்யாத பிள்ளைகளாய் இருக்கும் போது அவர்களுக்கு அன்பா இருப்பார். செய்ய மனதா இருக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார், ஆச்சரியமான அனுகூலங்களை கட்டிடுவார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். எஸ்தர் மேலே அன்பு வைத்தார். அக்காலத்திலே 127 நாடுகளையும் இந்திய தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரை இந்த 127 நாடுகளை ஆண்ட அரசனாகிய அகாஸ்வேர் சகல ஸ்திரீகளிலும் எஸ்தர் மேலே அன்பு வைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகல ஸ்திரீகளிலும் 127 நாடுகளுக்கும் அரசனாயிருந்த, 127 நாடுகளையும் ஆண்ட, முழு உலகத்தையும் ஆண்ட என்று சொல்லலாம். முழு உலகத்தையும் ஆண்ட அந்த அரசன் அவன் சகல ஸ்திரீகளை பார்க்கலும் எஸ்தர் மேலே அன்பா இருந்தான் என்று சொல்லி இருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் சர்வலோகத்திற்கும் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அகாஸ்வேரு பூமி பூமி முழுவதற்கு ராஜா. நம்முடைய ஆண்டவர் சர்வலோகத்திற்கும் ராஜாவா இருக்கிறார். அவர் வானாதி வானங்களில் வீட்டு இருக்கிறார். முழு உலகத்திற்கும் அண்ட சராசரங்களுக்கும் ஒரு ராஜா ஒன்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதான் அவர் ராஜாதி ராஜரும் கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவன் என்று சொல்லி இருக்கிறது. இந்த தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவானவர் உங்கள் மேலே பிரியமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த எஸ்தரை போல காணப்படும் எஸ்தர் மேலே இந்த சகல ஸ்திரீகளிலும் அந்த 120 நாடுகளுக்கும் அரசனான அகாஸ்வேரு அன்பா இருப்பதற்கு பல காரணம் சொல்லலாம். அதுல முக்கியமான ஒரு காரணம் இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. இருந்தால் எஸ்தர் மொர்தா இடத்தில் வளரும் போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்பொழுதும் அவன் சொற்கேட்டு நடந்தார். மொர்தா இடத்துல வளர்க்கப்பட்டவள் இந்த எஸ்தர். மொர்தா இடத்தில் வளர்க்கப்பட்ட பொழுது அவன் அந்த மொர்தகாய் சொற்கேட்டு வளர்ந்தான். இப்போது எங்க இருக்கிறார்? பட்டத்து ராணியா இருக்கிறார், பட்டத்து சிறியா இருக்கிறார், அரண்மனையில் இருக்கிறார். ஆனால் தான் எங்கே வளர்ந்தாலோ அங்கே வளரும் போது யாருடைய சொற்கேட்டு வளர்ந்தாலோ அதே போல பட்டத்து ராணி ஆனாலும் பட்டத்து அரசியானாலும் ராஜஸ்திரியானாலும் அப்பொழுதும் அவள் யாருடைய சொற்கேட்டு வளர்ந்தால் தன் வளர்க்கப்பட்ட இடத்துல யாருடைய சொற்கேட்டு வளர்ந்தாலோ அதே போல் வளர்கிற ஒரு அருவருக்கு காணப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் சபையிலே எப்படி ஆரம்ப நாட்களிலே வளர்ந்தீர்களோ, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வளர்ந்தீர்களோ, கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சத்தத்தை கேட்டு வளர்ந்தீர்களோ, சொற்கேட்டு வளர்ந்தீர்களோ, அப்படியே எவ்வளவு நீங்கள் உயர்ந்தாலும் எவ்வளவு ராஜஸ்திரியா மாறினாலும் நீங்கள் அப்பொழுதும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வளர்கிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சத்தத்திற்கு சொற்கேட்டு வளர்கிற பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தருக்கு மேலே அன்பா இருப்பார். அல்லேலூயா. பாருங்கள், பட்டத்து ராணி ஆகிட்டார், பட்டத்து ராணியா இருக்கிறார். ஒரு முழு இஸ்ரவேல் முழு தேசத்துக்கும் ராணி அவள் தான்.
அந்த அகாசுவேருக்கு மனைவி ஆகிவிட்டாள். ஆயிலும் அவளுக்குள்ளே ஒரு தாழ்மை இருந்தது. தான் மொர்தெகாயின் சொற்கேட்டு வளர்ந்தது போல கடைசி வரையிலும் அந்த மொர்தெகாயின் சொற்கேட்டு வளர்கிற தாழ்மை அவளுக்கு இருந்ததுனால அந்த ராஜா அவன் மேல அன்பா இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ளே ஒரு காணப்படும். கர்த்தர் உங்களை சபையிலே கொண்டு வந்து கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வளர்ந்த நீங்கள், கர்த்தருடைய சித்தத்தை செய்து வளர்ந்த நீங்கள், கர்த்தருக்கு அடுத்த காரியம் வளர்ந்து வந்த நீங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சொற்கேட்டு வளர்ந்த நீங்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொற்கேட்டு வளர்ந்த நீங்கள் எவ்வளவு பெரிய ஆளானாலும் நீங்கள் அதே நிலைமையிலே கர்த்தர் சத்தத்தை கேட்டு வளர்கிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய ஊழியக்காரருடைய சொற்கேட்டு வளர்கிற பிள்ளைகளாக, ஊழியக்காரருடைய சொற்கேட்டு வளர்கிற பிள்ளைகளாக இருந்தால் கர்த்தர் உண்மையிலே அன்பா இருப்பார். அல்லேலூயா. இது மாறாத சத்தியங்க. முழு உலகுக்கு ராஜாவா மாறலாம், முழு உலகமும் கையில கொடுக்கப்படலாம். ஆனால் இந்த எஸ்தர் ராஜாத்தியை போல நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாய் காணப்படும் போது கர்த்தர் உங்கள் மேலே அன்பா இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மேலே அன்பா இருக்கணுமா? இந்த காரியத்தை செய்யுங்க. நான் கர்த்தர் ஆசீர்வதிக்கப்பட்டேன், நான் தலைக்கு மேல போயிட்டேன். பிள்ளைகள்லாம் பெற்றோர் சொல்லுவாங்க, தலைக்கு மேல போயாச்சு, இனி நம்மால் கண்டிக்க முடியாது, இனி எதுவும் சொல்ல முடியாது, தலைக்கு மேல வளர்ந்தாச்சு, இனி சொன்னா எனக்கு தான் பிரச்சனை. வீட்டுல நாங்க பிள்ளைகள் எங்கள் மேல அன்பா இருக்க மாட்டாங்க, பிள்ளைகளை கீழ்ப்படிய மாட்டாங்க. அன்பார்ந்தோடு பிள்ளைகளே, தலைக்கு மேல வளர்ந்தாலும் தகப்பன் தான், தாய் தான். அல்லேலூயா. தாயின் தகப்பனை கனம் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு தலைக்கு மேல வளர்ந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு பெரிய உயர்வான ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தாலும் சொல்லி தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்க. ஆவிக்குரிய சபையிலே நீங்க வளர்ந்தது போல தொடர்ந்து வளர்வதற்கு ஒப்பு கொடுங்க, உங்களை அர்ப்பணிங்க. எப்படி இந்த மொர்தெகாய் இந்த சத்தத்தை வளர்க்கப்பட்ட பொழுது அவர் சொற்கேட்டு வளர்ந்தாலும் அதே போல கடைசி வரையிலும் உடைய சொற்கேட்டு வளர்ந்தது போல நீங்கள் கர்த்தருக்குள் வளர்வதற்கும் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்க மேல் அன்பா இருப்பார். அல்லேலூயா. உங்களுடைய அன்பா இருப்பது மாத்திரமல்ல, உங்களுடைய துணை நிற்பார். செய்ய மனதா இருக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அனுகூலங்களை கொண்டு பண்ணுவார், ஆச்சரியமான அனுகூலங்களை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அன்பார்ந்தோடு பிள்ளைகள், யார் இடத்துல கர்த்தர் அன்பா இருக்கிறார், கர்த்தர் அன்பு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் யாரிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவர்கள் செய்ய மனதா இருக்கிற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் அவர்களுக்கு துணை நிற்பார், அவளோடு கூடவே இருப்பார். அவருடைய செய்ய மனதா இருக்கிற காரியங்கள் எல்லாம் அனுகூலம் உண்டாக்குவார், ஆச்சரியமான அனுகூலங்களை கட்டளையிடுவார். இப்படி இந்த கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமான அனுகூலங்களை கட்டளையிட வேண்டும் என்றால் கர்த்தர் உங்க மேலே அன்பு கூறுவதற்கு ஏற்ற பிள்ளைகளாக உங்களை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எழுந்திருந்து நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசு என்னோடு இருப்பதினால், நீர் என்னோடு இருப்பதினாலே. நாம் எதிலெல்லாம் ஆண்டவர் அன்பு கூறுவதற்கு நம்மள காணப்பட வேண்டுமோ அந்த அனுக்குணங்கள் நம்மளே காணப்படட்டும். நம்மை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. அவர் சேர்ந்து நாம் பாடுவோம். அவர் யாரிடத்தில் அன்பா இருக்கிறார், அவரை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகளிடத்தில். அவர் யாரிடத்தில் அன்பா இருக்கிறார், சபைக்கு உட்பட்ட இடத்துல. அவர் யாரிடத்துல அன்பா இருக்கிறார், வஞ்சனை இல்லாத அவருடைய ஜனங்களிடத்துல. அவர் யாரிடத்துல அன்பா இருக்கிறார், வளரும் போது மொர்தெகாய் சொற்கேட்டு வளர்ந்தது போல, ராஜஸ்திரியானாலும் மொர்தெகாய் சொற்கேட்டு வளர்ந்தது போல நீங்கள் வளர்வதற்கு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை அன்பா இருப்பார். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி பெற்றியே, தோல்வி எனக்கு இல்லையே. ஆமென். எல்லாரும் கைகளை தொட்டு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஓ இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, 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 ஓ ஹல்லேலூயா. மலைகளை தாண்டிடுவேன்,
பள்ளங்களை கடந்திடுவே, மலைகளை தாண்டிடுவே, பள்ளங்களை கடந்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே, சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைத்திடுவே, சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைத்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே, அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. என்னோடு அவர் இருக்கும்போது என்னாடு வெற்றி வெற்றியே. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாடு வெற்றி வெற்றியே. மரணமே கூரெங்கே, ஆனாலும் ஜெயமெங்கே, மரணமும் கூரெங்கே, ஆனாலும் ஜெயமெங்கே. எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே, எனக்கு ஜீவன், சாவனுக்கு ஆதாயமே. என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நம்மோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே, என்னாலும் வெற்றி வெற்றியே, என்னாலும் வெற்றி வெற்றியே. அப்படியே கைகளை தட்டி ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களிடத்தில் அன்பு கூற வேண்டும், கர்த்தர் உங்களிடத்தில் அன்பா இருக்க வேண்டும் என்றால் கர்த்தர் உங்களிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். சகல நாட்களில் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு செய்ய மன்றாடுகிற எல்லா காரியங்களிலும் அனுகூலம் உண்டாக்க வேண்டும் என்றால், ஆச்சரியமான அனுகூலங்களை உண்டாக்க வேண்டும் என்றால் அவருடைய அன்பு கூறுகிற பிள்ளைகளாக, அவருடைய அன்பு கூறுகிற பிள்ளைகளாக, அவர் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, வஞ்சனை செய்யாத பிள்ளைகளாக, அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக, வஞ்சனை செய்யாத பிள்ளைகளாக, கர்த்தருக்கு முன்பாக நடக்கிற பிள்ளைகளாக காணப்படுங்கள். ஒப்புக்கொடுங்கள் சபைக்கு உட்பட்ட ஜனங்களாக, சபைக்கு உட்பட்ட ஜனங்களாக காணப்படுவீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார், அவர் உங்களுக்கு துணை இருப்பார். உங்கள் செய்ய மன்றாடுகிற எல்லா காரியத்திலும் உங்களுக்கு அனுகூலங்களை உண்டாக்குவார், அனுகூலங்களை உண்டாக்குவார். சக்கா பாலா தாரா பாலா தூரா பாலா. எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற உம்முடைய நல் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு உஸ்ஸியா ராஜாவை போல கர்த்தர் துணை நிற்பதற்கு காரணமா இருந்த அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் எங்களுடையவர்களாக, ஒரு சாலமனை போல ஆண்டவரே, இன்னும் வேதத்தில் சொல்லப்பட்ட ஜனங்களைப் போல கர்த்தர் அன்பு கூறுவதற்கு பாத்திரவான்களாய் பாத்திரவாட்டிகளாய் இருந்த அந்த மக்களைப் போல நாங்களும் உமக்குன்பாய் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளும் அவருடைய பின்வரும் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருப்பதற்கு ஆண்டவரே, நீ அவர்களோடு கூட இருந்து, அவர் பட்சத்திலிருந்து, அவருடைய துணை நின்று அவர்கள் செய்ய மனதா இருக்கிற எல்லா காரியங்களையும் அனுகூலம் உண்டாக்க செய்து, ஆச்சரியமான அனுகூலங்களை உண்டாக்கி தந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து என்றென்றைக்கும் ஆசீர்வாதம் வாழும்படிக்கு நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எப்படி உடைய ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்புவதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்,
ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தர் ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதம் கர்த்தர் வருகை மட்டும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும் நம்முடைய ஊழியங்களோடும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது வாலிபர் கூட்டம் இருக்கிறது. பிள்ளைகள், நீங்கள் அதிலே பங்கு பெற உங்களை அன்போடு கேட்கிறேன்.